ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாளாக எனக்கு அடுப்பை வந்து கீழே இறக்கி சமைக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அடுப்பை நான் கீழே இறக்கி வச்சு சமைச்சேன்னா கண்டிப்பாக கீழே வந்து ஆயில் படும். ஆயில் பட்டுதுன்னா டைல்ஸுக்கு அதுக்கு எனக்கு வழுக்கி விட்டுடும். அதுக்கப்புறம் வந்து ஆயில் பட்டால் கீழே க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப வேலையும் அதிகமாக இழுக்கும். அதனால் வேண்டி தான் அடுப்பை நான் கீழே இறக்கி வைக்காமலே இருக்கிறேன். ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் சொல்கிறதுனால வந்து வேறு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசித்து அதை வாங்கிறதுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறேன். இந்த பலகை வந்து ஆசாரிக்கிட்ட செய்ய சொல்லியிருந்தோம். அவர் நாங்கள் போகிறதுக்குள்ளே செஞ்சு வச்சிட்டாரு. ஆனால் வந்து சைடெல்லாம் கொஞ்சம் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் வந்து கைப்பட்டா கால்பட்டா கிழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஷைனிங் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் வீட்டில் ஒரு குட்லு பையன் இருக்கிறான். அவன் அம்மா ஏதோ புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கிறாங்களேன்னு அதை மோந்து பார்த்தான். இது அம்மாவுக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரே கிச்சனில் போட்டார். அவர் கிட்ட நவுத்தி போடுறேன் அப்படின்னு சொன்னார். இல்லை நானே நவுத்தி போட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நானே கிட்ட நவுத்தி போட்டேன். அதுக்கப்புறம் அது மேலே ஏறி நின்று பார்த்தேன். எனக்கு அடுப்புலாம் நல்லா எட்டுச்சு. பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சு பார்த்தேன், நல்லா சூப்பராக எட்டுச்சு. மேலே சமைக்கிற பொருளெல்லாம் அத்தனையுமே தெரிஞ்சுது. இதுக்கு முன்னாடிலாம் சமைக்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் தெரியாது. இப்போ நல்லா தெரிகிற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் கீழே உட்காந்து பார்த்தேன். அதுலேயே வந்து காயெலாம் கூட அது மேலேயே உட்காந்து நான் கட் பண்ணிக்கலாம் பழகுது. அவ்வளோ சௌரியமாக இருக்கிற மாதிரி இருந்தது. நல்லா பலகை பெருசாக அகலமாக இருந்தது. இது எல்லாமே வந்து எனக்கு நீங்கள் கொடுத்ததுனால வந்த ஐடியா தான். இது எல்லாத்துக்கும் மறுபடியும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இது வந்து நீங்கள் கொடுத்த இந்த ஐடியாவால் வந்து நான் இதை செஞ்சது வந்து எனக்கு சரியான்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லோரும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவையும் எனக்கு தொடர்ந்து தாங்க. எனக்கு இன்னும் ஏதாவது ஐடியா சொல்லணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள். உங்கள் ஐடியாவை நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.